உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த கிரேப் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது திராட்சை. அது காய்ந்த திராட்சையாக இருந்தால் அதை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பசுமையான கருப்பு திராட்சையோ பச்சை திராட்சையோ ஏதேனும் ஒரு திராட்சை சாறு அரை டம்ளர் அளவு எடுத்து அதனோடு கேரட் சாறு அரை டம்ளர் சேர்த்து, திராட்சை சாரோடு கேரட்டு சாறு இவை இரண்டும் சேர்கின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. கேரட்டிலே பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ பொருள் அதிகமாக இருக்கிறது. அது தோலுக்கு வண்ணத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக லூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய புள்ளிகளை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. திராட்சை சாறு விட்டமின் சி செறிந்ததாக, அதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே எலும்புகளுக்கு இரத்த ஓட்டத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இவை இரண்டும் ஒரு சேர கலந்து நாம் பருகுகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்குகிறது, தடைகளை நீக்குகிறது. சிறுநீர் பையிலே இருக்கின்ற கற்களை கரைத்து ஒரு ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கல் கரைச்சியாகவும் இந்த பானம் நமக்கு பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, லியூக்கஸ் ஆஸ்பெரா என்ற தாவர பெயராலே நாம் சொல்ல பெறுவது தும்பை. இந்த தும்பை பூக்கள் என்பது விநாயகனுக்கு பூஜைக்கு உகந்த மலர்களாக சொல்லப்பெறுகிறது. இந்த தும்பை மலர்களை சேகரித்து கைகளிலாலே கசக்கி அதனாலே வருகின்ற சாற்றை நாம் சேமித்து 10 சொட்டு அளவுகள் உள்ளுக்கு பாலோடோ அல்லது நீரோடோ பருகுகின்ற பொழுது சில் விஷங்கள் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கடி, பூரான்கடி, எட்டுக்கால் பூச்சி என்று சொல்லக்கூடிய சிலந்தி பூச்சி, வண்டுக்கடி இவற்றினாலே ஏற்பட்ட விஷத்தை முறிக்கக்கூடிய ஒன்றாக சில் விஷங்கள் என்று சொல்லக்கூடிய சிறு விஷங்களை நீக்கி நமக்கு வலியையோ பிரச்சனைகளையோ போக்கக்கூடிய ஒன்றாக தும்பைப்பூ சாறு நமக்கு பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பருவநிலை மாற்றங்களிலே பல்வேறு நோய்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சுவாச பாதையிலே ஏற்படுகின்ற கோளாறுகள், நுரையீரலை பற்றிய நோய்கள், குடலை பற்றிய குற்றங்கள், சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்கள், மலச்சிக்கல், இப்படி உடலிலே பல்வேறு நோய்களை நாம் எதிர்கொண்டு அதை போக்குவதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு பெட்டர் லீஃப் என்று சொல்லுகின்ற வெற்றி தருகின்ற இலை என்கின்ற பொருளிலே இதற்கு வெற்றிலை என்றும், மெல்லிலை வாயிலிட்டு மெல்லுவதனாலே இது சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்கச் செய்து செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக விளங்குவதனாலே இதற்கு வெற்றிலை என்று பெயர். இது காரம் உடையதாகவும் பல்வேறு மருத்துவ குணங்கள் உடையதாகவும் சளி இருமலை போக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. இதனோடு அக்வரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேருகின்ற வாயுவை வெளித்தள்ளி வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்று வலி, பேதி இவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த வசம்பு விளங்குகிறது. இதனோடு பிப்பர்
லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி. திப்பிலியும் ஒரு அற்புதமான சளியை கரைக்கக்கூடிய டீகன்ஜஸ்டன்ட், மியூகோப்ரூலண்ட் என்கின்ற வகையிலே பணி செய்து நெஞ்சக கோளாறுகளை போக்கக்கூடிய ஒன்றாக, சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக, ஆண்மையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக, பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக, ஆன்டிவைரல் என்கின்ற வகையிலே நோய் கிருமிகளை தாக்கக்கூடிய ஒன்றாக இந்த திப்பிலி விளங்குகிறது. இதனோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கார்லிக், பூண்டு ஒரு கிருமி நாசினி. அதோடு கூட வீக்கம் கரைச்சி என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. வயிற்று கோளாறுகளை வேறறுக்கிறது. நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை அகற்றக்கூடிய ஒன்றாக பூண்டு விளங்குகிறது. இதனோடு ராக் சால்ட் என்று சொல்லக்கூடிய இந்து உப்பு நாம் சுவைக்காக சேர்க்க இருக்கின்றோம். இந்த உப்பு சத்துவமும் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், செரிமானத்தை தூண்டக்கூடிய அப்பிடைசர் என்கின்ற வகையிலேயும் உப்பு பயன் தருகிறது என்பதையும் நாம் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றோம். இவை அத்துணையும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெற்றிலை, திப்பிலி, வசம்பை பயன்படுத்தி மார்பு சளி, மூச்சிறைப்பு, அஜீரணம், வயிற்றில் அதிகப்படியான காற்றோட்டம், மாந்தம் மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய தளர்வு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை, வசம்பு, திப்பிலி, பூண்டு பற்கள், இந்துப்பு. நம்ம பொதுவாக வெற்றிலை மருந்துக்காக பயன்படுத்தும் போது இலைகளை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மருந்துக்கு நம்ம வெற்றிலையோட காம்புகளை பயன்படுத்த போகிறோம். இந்த வெற்றிலை காம்பு ஒரு 5-6 காம்பு எடுத்துக்கலாம். இது போல் துளிர் வெற்றிலை இருந்ததுன்னா இது அப்படியே சேர்த்துடலாம். நம்ம ஒரு பல் பூண்டு, 2 திப்பிலி, இதை லேசாக சூடு பண்ணி நசுக்கிடலாம். நீர் விடாமல் நம்ம லேசாக வதக்குறோம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இடித்து தண்ணியில் இட்டு கொதிக்க வைக்கும்போது அதோட காரத்தன்மை கம்மியாகும், நல்லாவும் ஜூஸ் வரும் நமக்கு. இப்போ நம்ம இதை இடிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வசம்பு தூள் 2 சிட்டிகை, பெரியவர்களுக்கு அப்படின்னா நம்ம 2 சிட்டிகை வசம்பு தூள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதே சிறு குழந்தைகளுக்கு நம்ம வசம்பை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது வசம்பை நல்லா சுட்டு கறியாக்கி அந்த கறி 2 சிட்டிகை அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இடித்து வச்சுருக்க வெற்றிலை காம்பு, பூண்டு மற்றும் திப்பிலி, இது 3ம் சேர்ந்த இந்த கலவையை இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். வசம்புத்தூளோட வெற்றிலை காம்பு, திப்பிலி மற்றும் பூண்டு சேர்த்துருக்கோம். இந்துப்பு 2 சிட்டிகை அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்க வச்சு இந்த மருந்தை வடிகட்டிட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது மார்பு சளியை இளக்கி சளியை வெளியேற்றக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் நமக்கு இரைப்பு இருந்ததுன்னா, வீசிங் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மருந்தை எடுக்கும் பொழுது மூச்சு விடுவது எளிதாக இருக்கும். மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாகும். ப்ளோட்டிங் இருந்ததுன்னா, அதிகமான ப்ளோட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ், வயிற்றில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறது, அதே போல் வயிறு வீக்கம், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் நமக்கு நர்வஸ் வீக்னஸ் இருந்ததுனாலும், நரம்புகளில் தளர்வு இருந்ததுனால இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அதுவும் கட்டுப்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். வாதம் அதிகமாவதனால ஏற்படக்கூடிய நடுக்கமும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது கட்டுப்படும். வெற்றிலை காம்பு, வசம்பு, திப்பிலி, பூண்டு மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml அளவுக்கு உணவுக்கு பின் பருகிட்டு வரும் பொழுது இது மார்பு சளியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் வயிறு கோளாறுகளான வயிறு உப்புசம், வயிற்றில் அதிகப்படியான காற்றோட்டம், மாந்தம் போன்ற பிரச்சனைக்கும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய தளர்வுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, வெற்றிலை, வசம்பு, பூண்டு, திப்பிலி, அதனோடு இந்துப்பு சேர்ந்த இந்த மருந்து ஒரு அற்புதமான பிரங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே சுவாச பாதையை விரிவடைய செய்து
அடைப்புகளை போகச் செய்து சுவாசத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதனாலே இருமல், மூச்சு இரைப்பு இவை குணமாகிறது. வேசோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பையும் மீறி இரத்தம் சரியாக பரவுவதற்கு ஏற்ற வகையிலே இது வேசோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே இரத்த நாளங்களை விரிவடை செய்யக்கூடியதாக இருந்து இதய ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்று வாயுவை வெளித்தள்ளி பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, செரிமானத்தை சீர் செய்கிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது. இப்படி உடலுக்கு பல்வேறு வகையிலே ஆரோக்கியமாக இருக்கின்ற இது சிறுநீரகத்திலே இருக்கின்ற சிக்கல்களையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, வெற்றிலை, வசம்பு, திப்பிலி, இந்துப்பு, பூண்டு சேர்ந்து ஒரு அற்புதமான மருந்தை எப்படி செய்வது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.